அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மையத்தை சுமந்து செல்வதில் முஸ்தகபான முறை. எவர் மையத்தை 40 அடிகள் சுமந்து செல்கிறாரோ அவரின் 40 பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஹதீஸ் கூறப்பட்டுள்ளது. இது மையத்தை சுமந்து செல்பவர்களுக்குரிய நன்மைகளில் குறைந்த நன்மையாகும். தேவையை அனுசரித்து மையத்துடன் செல்பவர்கள் இடையிடையே தங்களின் புஜங்களை கொடுத்து மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். மையத்தை சுமந்து செல்பவர்கள் அதிகமாக ஆடாமலும் உழுக்காமலும் வேகமாகவும் விரைவாகவும் கொண்டு செல்வது சுன்னத்தாகும். இடையிடையே மாற்றிக்கொள்பவர்கள் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் குறைந்தது 10 அடியாகிலும் மாற்றிக்கொண்டே செல்லவும். மையத்தை தோளிலிருந்து இறக்கி வைப்பதற்கு முன் அதன் உடன் செல்பவர்கள் உட்காருவது கூடாது. ஏனெனில் அவ்வாறு உட்காருவது மக்ரூஹாகும். மிக முக்கியமான காரணத்தை முன்னிட்டு அவ்வாறு உட்காருவதில் தவறில்லை. ஜனாசாவுடன் செல்பவர்கள் வாகனத்தில் செல்வது மக்ரூஹாகும். நடந்து செல்வது முஸ்தஹபாகும். ஏதாகிலும் ஒரு தேவையின் காரணமாக வாகனத்தில் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அப்போது ஜனாசாவுடன் செல்லாமல் சற்று பின் தங்கி செல்லவும். ஜனாசாவுடன் செல்லக்கூடியவர்கள் உரக்க சப்தமிட்டு களிமாவையோ துவா சொல்வது மக்ரூஹாகும். கபர்ஸ்தான் சென்று தேவையற்ற உலக சம்பந்தப்பட்ட வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. மறுமை சம்பந்தப்பட்ட மௌத்துக்கு பின் நடக்க இருக்கின்ற விஷயங்களை பற்றி நினைவில் கொள்ளவும். மேலும் நாமும் ஒரு நாளைக்கு இங்கு வர இருக்கின்றோம், அதற்காக நற்செயல் புரிய வேண்டும் என்று சிந்தனையை நினைவில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.